அண்மை செய்தி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் தொகுதி மறுவரையறை மசோதா நேற்று படுதோல்வி அடைந்த நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடிய உடனேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். நேற்று தொகுதி மறுவரையறை மசோதா படுதோல்வி அடைந்த நிலையில இன்னைக்கு நாடாளுமன்றம் தொடங்கின உடனே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள். அதாவது நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுமே தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 30 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கியது. 3 பகுதிகளாக இந்த கூட்டத்தொடர் நடந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதல் 2 பகுதிகள் பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டு பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. கடைசியாக 3 நாட்கள் இந்த தொகுதி சீரமைப்பு மசோதா நேற்று முன்தினம் முதல் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது. அதில் 2 நாட்களாக தொகுதி சீரமைப்பு தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டு நேற்று மாலை வாக்கெடுப்பு நடந்தது. அதில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே ஒன்றிய அரசினுடைய புதிய திட்டமான 850 தொகுதிகளாக நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து முறியடித்தனர். 3/2 பெரும்பான்மை அரசுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே 54 வாக்குகளில் அந்த மசோதா தோல்வி அடைந்தது. 131வது அரசியல் சாசனம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மற்ற 2 மசோதாக்களுமே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் 3 மசோதாவாகவும் ஒன்றாகவே அரசு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக அரசுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை நாடாளுமன்றம் கூடிய உடனேயே 5 நிமிடங்களில் நாடாளுமன்றம் முடிவடைவதாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் எப்போதும் இல்லாத அளவில், அதாவது ஜனகணமன தேசிய கீதம் பாடுவதற்கு பதிலாக வந்தே மாதரம் பாடல் நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே அவை முடியும் போது ஒலிக்கப்பட்டது. இதற்கு மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரவீந்திரநாத் தாகூரை புறக்கணித்ததாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.